உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயது இளம் பெண், இளம் குழந்தை கற்பழிக்கப்பட்டு அல்லது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது பத்திரிகையிலலாம் எல்லாரையும் திடுக்கிட வச்சுருக்கோம். இதை எப்படி தடுக்கிறது, இதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நிர்பயா கேஸில் வந்தப்போ அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்தியா முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் போச்சு. மறுபடியும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மேலோட்டமாக சில ஆக்ஷன்ஸ் மட்டும் எடுக்கிறது போதாது. ஒரு ஆழமான முழுமையான நடவடிக்கைகள் தான் இதை தீர்க்க முடியும். ஒரு முக்கியமான காரணம் ஆபாச திரைப்படங்கள், ஆபாச படங்கள். இப்போ நிர்பயா கேஸ், அதற்கு பின்னால் வந்த பல்வேறு இந்த மாதிரியான கேசஸ்லையும் சிறுவர்கள், இளம் வாலிபர்கள், டீனேஜினரே உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கேஸ்லேயும் ஒரு 19 வயது பையன், ஒரு 54 வயதானவர், இவங்க 2 பேரும் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம திரும்ப திரும்ப பார்க்க முடியுது. இது ரொம்ப இளம் பிள்ளைகள் எப்படி உள்ளே வர்றாங்கன்னா அந்த ஆபாச படங்கள் தான். ஏன்னா முன்னால் ஆபாச படங்களை பார்க்கறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பெல்லாம் அது சாத்தியமே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், யார் வேணாலும் எத்தனை படங்களை வேணாலும் பார்க்கலாம். சராசரியாக ஒரு 8 வயது சிறுவர்கள் இந்த படங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கூலில் ஒருத்தட்டு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், இவர்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு ஆபத்தான போக்கு. இது சிறுவர்களையும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இன்வால்வ் ஆக வச்சிருது. 13 வயசுலலாம் எல்லாரும் கிட்டத்தட்ட பார்த்துடுறாங்க. இரண்டாவதாக பனிஷ்மெண்ட் ரொம்ப புவராக இருக்கிறது. கிட்டத்தட்ட சிங்கப்பூர் போன்ற நாடுகளில், சோசியலிச நாடுகளில் கடுமையான பனிஷ்மெண்ட் உண்டு. ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லையும் சமத்துவம் இருக்கும். ஒரு பெண் இளம் பெண்கள் 12 மணிக்கெல்லாம் ரோட்டில் போகிறது ரொம்ப இயல்பாக இருக்கும். ஆனால் மற்ற 3ஆம் உலக நாடுகளில் இந்த ஆபத்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பாதுகாப்பு இல்லை. அதில் இந்த மாதிரி ரேப் பண்ணுறவங்க, இல்லை மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ணுறவங்களுக்கான தண்டனை என்பது கிட்டத்தட்ட நெக்லிஜிபிள். 100% 100 பேர் இந்த மாதிரி வன்புணர்வுக்கு ஈடுபட்டாங்கன்னா போலீஸுக்கு ரிப்போர்ட் ஆகிறதே 1-2 கேஸ் தான். அதில் 100 ரிப்போர்ட்டான கேஸில் 100 பேர்னால் தண்டனைன்றது கிட்டத்தட்ட 1% விட குறைவு. பொதுவாக எந்த மாதிரி கேஸஸில் சிக்கல் வருதுன்னா, கொலை செய்யப்பட்ட கற்பழிக்கிற வரைக்கும் பண்ணாங்கன்னா அதை நிரூபிக்கிறது இதெல்லாம் சாத்தியமே இல்லை. கேஸ் 20 வருஷம் போய்கிட்டுருக்கும். அந்த பெண்ணுக்கு இடையில திருமணமாகவும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதுக்காகவே கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க யாரும். அதில் கேஸ் நடத்துறதுலாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆனால் எப்போ இது கிரிமினல் குற்றமாக பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னா, அந்த பெண் கொலை செய்யப்படும் போது அல்லது கடுமையாக உயிருக்கு ஆபத்தாக தாக்கப்படும் போது மட்டும்தான் எஃப்ஐஆர் போட்டு தீவிரமாக விசாரிக்கப்படும். கொலை குற்றமாகவும் மாற்றப்படும் போது தான் தீவிரமான தண்டனை அல்லது அதை தொடர்ந்து தீவிரமான தேடுதல், பிடித்து தண்டனை கொடுக்கறதுன்றது கொஞ்சமாவது இருக்கும். பெரும்பாலான கேஸில் எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் இவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க. திரும்ப திரும்ப இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பெரும்பாலான குற்றவாளிகள் தப்பி போடுறாங்க. சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஒரு பெண்ணை நீங்கள் டீஸ் பண்ணிங்கன்னா கூட 2 கைகளையும் விளங்கிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க. ஈவன் அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டர் கூட அதில் தலையிட முடியாது. அந்தளவுக்கு சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால் சிங்கப்பூர் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏஷியாவில் இருக்கிற நாடுகளே சிங்கப்பூர் ரொம்ப இந்த மாதிரியான கடுமையான சட்டத்திட்டங்கள் உள்ள நாடு அது. அதுபோல் பண்ண முடியும் நம்மளும். பொர்னோகிராஃபி துர்க்கியிலெல்லாம் நாங்கள் போயிருந்தப்போ ஆபாச படங்களை அங்கே பார்க்கவே முடியாது. தடை செய்யப்பட்டிருந்தது முற்றிலுமாக. இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் வைஃபை, இன்டர்நெட்லாம் அவைலபிள். ஆனால் ஆபாச படங்கள் முற்றிலுமாக அங்கே பார்க்க முடியாது யாரும். தடை செய்யப்பட்டிருந்தது. அதே போல் பனிஷ்மெண்ட்டுன்னு பார்த்தா சிங்கப்பூர் கடுமையான பனிஷ்மெண்ட் இருக்கும். யாரும் எளிமையாக போலீஸை லஞ்சம் கொடுத்துட்டு வெளியே வர முடியாது. அரசியல்வாதிகள் தலையிட முடியாது. கடுமையான பனிஷ்மெண்ட் இருக்கும். 3ஆவதாக போதை மருந்துகள், போதை மருந்துகள் ஒரு முக்கியமான பங்கு. அதுவும் இப்போ மதுவை தாண்டி கஞ்சா போன்ற பல்வேறு போதை மருந்துகள் வந்துவிட்ட நிலையில் இது ரொம்ப ரொம்ப இயல்பாக நடக்கிறத பார்க்குறோம். இவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் போதையை அறிந்து விட்டு இதை பண்ணுறாங்க. ஏன்னா சாதாரண நிலையில் இதை செய்ய தயங்குபவர்கள் கூட போதையில் அல்லது மது போதையில் இருக்கும்போதோ இல்லை வேறு போதையில் இருக்கும்போதோ
அதை துணிந்து செய்கிறாங்க அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். அதனால் இந்த 3 ஆபாச படங்கள், போதை மருந்துகள், குற்றங்களுக்கு தண்டனைன்றது மிக மிக குறைவு. மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவர்கள் 1% விட குறைவு. இதெல்லாம் சேர்ந்து இந்த மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை பூதாகரமான விஷயமா இருக்குது. நம்ம மகளிர் தினத்தை பெரிய அளவுக்கு கொண்டாடினாலும் இது போன்ற நடவடிக்கைகள் என்பது போதுமானதாக இல்லை. பெண்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. அப்போது பெற்றோர்களுக்கு தான் இது முழு பொறுப்பும் வருது. குழந்தைகள் அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் ஆபத்து வர முடியும், அப்போ பாதுகாப்பாக குழந்தைகள் எப்படி இருக்கணுன்றத பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அதுக்கு தான் பாலியல் கல்வி, செக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரதில்ல பாலியல் கல்வி. அவர்களுடைய பாதுகாப்பு, விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதே மாதிரி செக்ஸ் அப்யூஸையும் தடுக்கிறதுக்கு பாலியல் கல்வி தான், வேறு வழியே இல்லை. நாலெட்ஜ் இஸ் பவர். கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அந்த குழந்தைங்க இந்த மாதிரி தெரியாத நபர்களோட பழகிறது, அவங்க கூப்பிட்டாங்கன்னா போகிறது, இதெல்லாம் தவிர்க்க முடியும். அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய எதையும் குடிக்கக்கூடாது. நிறைய இப்போ பார்ட்டியெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ட்டியில் கூல்ட்ரிங்க்ஸு அல்ல ஆல்கஹால் கொடுக்குறாங்க. ஒரு கோக் மாதிரியானது கொடுத்தா கூட பொதுவாக அந்த இடங்களில் குடிக்கிறத தவிர்ப்பது நல்லது. சாஃப்ட் ட்ரிங்க் கூட. ஏன்னா ரெஃபிஃபினால், அதே மாதிரி வேறு நிறைய போதை மருந்துகள் ஈஸியாக கலந்துட முடியும். அதை ஒரு முறை அருந்திட்டாங்கன்னா அவர்களுக்கு நினைவு முழுமையாக இருக்காது. கற்பழிக்கிறதுக்கோ மற்ற விஷயங்கள் அவங்கள துன்புறுத்துறதுக்கோ எளிமையாக இருக்கும். அந்த போதை பழக்கங்கள் இப்போது வைடாக உலகம் முழுவதுமே அந்த கல்ச்சர் இருக்குது. ஈவன் அந்த காதலரோடு போகும்போதே ரேப்பிங் எல்லாம் ரொம்ப சாதாரணம். இந்த மருந்துகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க, எதிர்ப்பு இல்லாமல் அந்த பெண்ணுக்கு தெரியாமலே அதை நிறைவேற்றுவதற்கு. அப்போது குழந்தைகளுக்கு நம்ம இதை கற்றுக் கொடுப்பது தான் இதை தடுப்பதற்கான முக்கியமான ஒரே ஒரு வழிமுறை. இரண்டாவதாக, குழந்தைகளோட நெருங்கி பேசி கொண்டு இருக்க வேண்டும். பல்வேறு விஷயங்களையும் பெற்றோர் பேசணும். குழந்தைகள் என்ன நடக்குது, ஏதாவது ஒரு வித்தியாசமாக நடக்குது, யாராவது வித்தியாசமாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா குழந்தைகள் பெற்றோரோட இயல்பாக பேசுவதற்கு அங்கு வாய்ப்பு இருக்கணும். பொதுவாக பெற்றோர் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஈவன் ஆசிரியர்கள்ட்டையும் அவங்க ஃப்ரீயாக போய் பேச முடியாது, அவங்க பிரச்சனையெல்லாம் கொண்டு போக முடியாது. பெற்றோர்கள்ட்டையும் பொதுவாக குழந்தைகள் தங்கள் பிரச்சனைகளை பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் குடும்பத்தில் நம்ம வச்சுக்கிறதில்ல. அப்போ குழந்தைகள் யாரோ டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணால் கூட அதை பெற்றோரிடம் சொல்லுவதில் பிரச்சனை இருக்குது. பெற்றோரோட சொல்லும்போது பெற்றோர்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். யாரோ தவறாக நடக்குது, யாரோ தவறாக ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை துன்புறுத்துகிறாங்க குழந்தைகளை அப்படின்றது பெற்றோருக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலியல் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலியல் கல்வி அப்படின்றது அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. இந்த மாதிரி விஷயம், மதுவிலிருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறது, போதை பழக்கங்கள்லேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது, பாலியல் செக்ஷுவல் அப்யூஸ், பாலியல் துன்புறுத்தலிருந்து எப்படி பாதுகாக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அப்போது அதே மாதிரி இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது எப்படி அவர்கள் தற்காத்து கொள்ளணுன்றதையும் நம்ம சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். அந்நியர்கள் கூப்பிடும்போது, அறியாதவர்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாக போகக்கூடாது, பாதுகாப்பு இல்லாத இடங்களில் கவனமாக இருக்கணும், இது போன்ற விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பேபி சிட்டர்ஸ், யாராவது குழந்தைகளை பார்த்துக்கிறவங்க, அவங்கள மீதும் ஒரு கண்காணிப்பு பெற்றோர்களுக்கு இருக்கணும். ஒரு பக்கத்து வீட்டு அடல்ட் யாராவது குழந்தைய பார்த்துக்கிறாங்க, நம்ம கேஷுவலாக இருப்போம், ஆனால் அங்கே பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்கக்கூடும். அதனால் பெற்றோர்கள் விழிப்போடு இருக்கணும். குழந்தைகளோட ஒரு தொடர் உரையாடல் இருக்கணும். ஸோ இந்த 5 விஷயங்கள், முதல்ல ஆபாச படங்கள், அது ஒரு முக்கியமான காரணம். போதைப் பொருட்கள்,
குற்றங்களுக்கு போதுமான தண்டனை இல்லாதது. இன்னும் கூட பெருமளவுக்கு தண்டனை இல்லை. குற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 64% பெண் குழந்தைகளும் 53% ஆண் குழந்தைகளும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் பெரும்பாலான கேசஸ் எஃப்ஐஆரே போடுறதில்ல, போலீஸ் வரைக்குமே போகிறதில்ல. கண்டிப்பாக துன்புறுத்தல்கள் போலீஸ் ரெக்கார்டுக்கு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நபர் திரும்ப திரும்ப போலீஸ் ரெக்கார்டுக்கு போகும்போது உஷாராயிடுவாங்க. இவர் தவறு பண்ணுறாருன்னு போலீஸ் கூட அலர்ட் ஆகும். அவருக்கும் ஒரு பயம் இருக்கும். பல்வேறு ஏன்னா யாருமே அதை போலீஸ் லெவலுக்கு கொண்டு போகலைன்னா இது வெளியவே தெரியாமல் போயிடும். தவறு செய்கிற நபர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த 2 விஷயம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். என்னென்ன ஆபத்துக்கள் இருக்குது, அதை எப்படி கையாள்வது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். பாலியல் கல்வியும் அதோட முக்கியம். 2வது, குழந்தைகளோட நடத்தக்கூடிய உரையாடல். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி பெற்றோர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்கணும். அந்த ஃபேமிலி டெமோக்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும்போதும் பெற்றோர்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் இந்த மெஷர்ஸ் ஆழமாக எடுக்கிற வரைக்கும், ரொம்ப தீவிரமாக எடுக்கிற வரைக்கும், இது போன்ற நிகழ்வுகள் திரும்ப திரும்ப வேறு வேறு இடங்களில் நடக்கிறது. அதனால தான் திரும்ப திரும்ப வேறு வேறு இடங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது. தவிர்ப்பது என்பது ரொம்ப சிரமம். வணக்கம்.